தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை இன்று அகில உலகமே இன்றைக்கு கொண்டாட இன்றைக்கு நாம் அனைவருமே காத்து கொண்டிருக்கின்றோம். டிசம்பர் மாதத்துடைய இந்த 25ஆம் நாள் உலகெங்கும் இயேசுடைய இந்த பிறப்பு பெருவிழாவை இந்த மகிழ்வோடு கொண்டாட தாயாம் திருவையானது இன்றை நம்மை அழைக்கின்றது. வரலாற்றிலே எத்தனையோ மனிதர்கள் பிறக்கின்றார்கள், மறைகின்றார்கள். வரலாற்று நாயகனாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரலாற்றையே புரட்டி போடுகின்றார். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவருடைய பிறப்பிலே பல்வேறு மாற்றங்கள், இவருடைய பிறப்பிலே இருக்கின்ற அந்த எளிமை, இவருடைய பிறப்பிலே இருக்கின்ற அந்த ஏழ்மை, மாட்டுத் தொழுவத்திலே யூதா நாட்டிலே பெத்லகேமிலே இயேசு பிறக்கிறார் என்ற அந்த செய்தி, இன்று தாவீதின் ஊரிலே மீட்பர் பிறந்துள்ளார் என்ற அந்த செய்தி இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. இயேசு நம்ம ஒவ்வொருவரையும் மீட்பதற்காக இயேசு பிறக்கின்றார், பாவிகளை மீட்க பிறக்கின்றார். இயேசு பணி செய்வ இந்த உலகத்திற்கு வருகின்றார். இழந்து போனதை தேடி மீட்கவே மாணவன் வந்தார் என்று குறிப்பிடுகின்றார். இன்னும் நிறை வாழ்வை நோக்கி யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம். கடவுள் எந்த அளவுக்கு இந்த உலகத்தை அன்பு செய்கிறார் என்றால் தம் ஒரே பேரான மகனையே உலகிற்கு கொடுக்கும் அளவுக்கு அன்பு கூர்ந்தார் என்பதை பார்க்கிறோம். ஆக இந்த கிறிஸ்துமஸ் என்ற இந்த விழா எப்பொழுது கொண்டாடப்பட்டது, எப்படி இந்த இறை வார்த்தை நம்முடைய வாழ்வை இன்றைக்கு புடமிட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்துடைய இந்த பிறப்பு விழா ஒவ்வொருடைய வாழ்விலும் இன்றைக்கு அர்த்தத்தை கொடுக்கின்றது. இது நாம் பார்க்கிற பொழுது இந்த விழாவை நாம் கான்ஸ்டன்டைன் இந்த மன்னன் வாழ்ந்த இந்த காலத்திலே தான் ஏறக்குறைய 312ஆம் ஆண்டு அவருடைய வாழ்விலே பல்வேறு இறை நம்பிக்கையை அவர் பெறுகின்றார். இத்தாலிய அந்த தேசத்திலே போரிடச் செல்கின்ற பொழுது சூரிய அந்த கடவுளிடத்திலே, சூரியனிடத்திலே ஒரு சிலுவை அடையாளத்தை அவர் பார்க்கின்றார். அப்பொழுது அவருக்கு வெளிப்படுகிறது, இந்த சிலுவை அடையாளம் தான் உன்னை காப்பாற்ற இருக்கிறது என்பதை வெளிப்படுகிறது. அந்த அளவுக்கு அவர் காண்கின்றார். அந்த சிலுவையை பார்க்கின்ற பொழுது அவர் அங்கு நம்பிக்கையோடு செல்கின்றார். இத்தாலியை அவருக்கு போரிலே வெற்றி பெறுகின்றார். அதனால் தான் 336ஆம் ஆண்டு இந்த கான்ஸ்டன்டைன் மன்னன் நம்முடைய இந்த கிறிஸ்தவ மதத்தை அரச மதமாக, அங்கு எல்லா மக்களுமே கிறிஸ்துவை விசுவசிக்க வேண்டும், கிறிஸ்துவிலே திருமுழுக்கு பெற வேண்டும் என்று கட்டளையிடுகின்றார். பாருங்கள், கிறிஸ்து பிறப்பு விழா டிசம்பர் மாதத்தில் 25ஆம் நாள் கொண்டாடப்பட வேண்டும் என்பதையும் இந்த கான்ஸ்டாண்டினோபிள் மன்னன் குறிப்பிடுகின்றான். வரலாற்று பூர்வத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு தொடக்க நூற்றாண்டிலே அப்போஸ்தலர்கள் கொண்டாடினாரா என்பது நமக்கு பாரம்பரியத்தில் நமக்கு குறிப்பிடப்படவில்லை. மாறாக ஏறக்குறைய அந்த 4ஆம் நூற்றாண்டிலே நான் பார்க்கிறோம். கான்ஸ்டாண்டினோபிள் மன்னன் காலத்திலிருந்து இந்த டிசம்பர் மாதத்திலே 25ஆம் நாள் என்று சொல்கிற பொழுது சூரிய கடவுளை அங்கு இருக்கின்ற மக்கள் அந்த ரோமை கடவுளை அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் விவசாயிகள் சூரியனை தெய்வமாக பார்த்தார்கள். ஆனால் அதன் பிறகுதான் இந்த கான்ஸ்டாண்டினோபிள் எப்பொழுது இயேசுவிலே நம்பிக்கை கொண்டானோ, இயேசுவிலே எப்பொழுது அவருடைய தாயார் ஹெலினா வழியாக அவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற பொழுது அந்த சிலுவை அடையாளத்திலே அவர் முத்தம் செய்து குணம் பெற்றானோ, அதிலிருந்து இந்த நீதியின் கதிரவன் ஆண்டவர் மெஸ்ஸியா, இயேசுவே நம் ஆண்டவர், இயேசுவே நம் மீட்பர் என்பதை அவனுக்கு எல்லா இடத்திலும் விசுவாச சத்தியவன் அவர் அறிக்கையிடுகின்றான். தான் கான்ஸ்டாண்டினோபிளுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். இயேசுவே நீதியின் ஒரு அரசன், நீதியின் கதிரவன் என்பதை, சூரியன் என்பதை அங்கு வெளிப்படுத்துகிறார். இவ்வாறாக அந்த சூரிய கடவுளிலிருந்து அவர் வழிபட்டவர்கள் இயேசுவிடத்திலே தங்களுடைய நம்பிக்கை கொள்ளுகிறார். இயேசுவை நீதியினுடைய ஒரு சூரியனாக அவர்களை பார்க்கின்றார்கள். அதைத்தான் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம். எசாயா புத்தகத்திலே இதோ இம்மானுவேல் இதோ பிறக்க இருக்கின்றார், கன்னி அறுத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார், இளம்பெண் பெற்றெடுப்பார் என்று ஆல்மா என்ற அந்த இளம்பெண்ணை குறித்து குறிப்பிடப்படுகின்றது. இதைத்தான் பார்க்கின்றோம். இயேசுவை குறித்துள்ள பொழுது இம்மானுவேல் கடவுள் நம்மோடு என்று சொல்லப்படுகின்றது. ஆக பழைய ஏற்பாட்டிலும் இயேசுடைய பிறப்பு என்பது ஏதோ புதிய ஏற்பாட்டிலே மட்டுமல்ல, மாறாக ஆதாம் ஏவாள் வாழ்வதற்கு முன்பாகவே இயேசு பிறந்திருக்கிறார் என்பதை, இந்த உலகத்திற்கு இயேசு வாழ்ந்திருக்கிறார் என்பதை, ஆபிரகாம் இயேசுவை காண்ப இருக்கிறார் என்பது, மோசே இயேசுவே நம்முடைய மெஸ்ஸியா கர்த்தர் நம்முடைய ஆண்டவர்
கர்த்தர் நம்முடைய மீட்பர் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இன்னும் அவருடைய பிள்ளைகள் அபிரகா வழியாக அவருடைய பிள்ளைகள் யாக்கோபு குலத்திலும் நாம் பார்க்கிறோம். தொடக்க நூலிலே 49ஆம் அதிகாரத்திலே படிக்கின்றோம். யாக்கோபு இதோ உங்களுக்கு மீட்பர் வர இருக்கிறார் என்ற செய்தியை சொல்லுகின்றார். இவ்வாறாக தொடக்க அந்த நூலிலே ஆதாம் ஏவாள் அவருடைய பிள்ளைகள் நாம் பார்க்கிறோம். ஆபேல் காயின் இருவரை பார்க்கிறோம். ஆபேலு என்று சொன்னாலே பிதாவாகிய கடவுளே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய பெயரிலே எல், ஆபேல் என்ற எல் என்றால் கடவுள், கடவுளுடைய பெயரை சுட்டி காட்டுகின்றது. அந்த அளவுக்கு பிதாவாகிய கடவுளே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய பெயரிலே சூழப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே காயினை பார்க்கிறோம். அவருக்கு நம்பிக்கை, இயேசு வர இருக்கிறார் என்ற செய்தியானது பழைய ஏற்பாட்டிலேயே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் அவருடைய பிள்ளைகள், சேத்துடைய பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். தொடக்க நூலிலே நாம் வாசிக்கின்றோம் சேத்துடைய பிள்ளைகளை ஏனோஸ் மற்றும் அவருடைய பிள்ளைகள் ஏனோக்கை நாம் பார்க்கின்றோம். கடவுளால் எடுத்துக்கொள்ளப்பட்டவர் ஏனோக். அவரும் இந்த மீட்பரை காண வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றார். யோபுவோட புத்தகத்திலே வாசிக்கிறோம் 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே யோபு அவர் கொண்டிருக்கிற நம்பிக்கை, மீட்பரை என் கண்கள் காண வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறது. ஒளியாம் அந்த மீட்பர் வருகின்றார் என்று இயேசுவை குறித்து யோபுவும் குறிப்பிடுகின்றார். இயேசுவை ஆண்டவர் என்பதை குறிப்பிடுகின்றார். இவ்வாறாக பல்வேறு மீகா இந்த இறைவாக்குனர் மத்தியிலும், எசாயா எரேமியா அந்த இறைவாக்குனர் மத்தியிலுமே இந்த வரப்போகின்ற மெசியாவை குறித்து சொல்லப்படுகின்றது. அவரே நமக்கு வாழ்வு. எசாயா புத்தகத்திலே படிக்கிறோம் 9ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலிருந்தே இவர் எப்படிப்பட்டவர்? ஆண்டவர் வலிமைமிகு இறைவன், வியத்தகு ஆலோசகர், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர். இந்த 4 இந்த பரிமாணங்களை பார்க்கிறோம். இயேசுடைய பெயருக்கு வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர், வியத்தகு ஆலோசகர். இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது பழைய ஏற்பாட்டிலேயே வியத்தகு ஆலோசகர். இங்கு புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். இயேசுடைய இந்த ஞானத்தை பார்த்து இவர் தச்சன் மகன் அல்லவா, இவருக்கு எங்கிருந்து இந்த ஞானம் வந்தது என்று வியக்கக்கூடிய அளவுக்கு பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆண்டவருடைய இந்த மறைநூல் அறிஞர்களும் இயேசுடைய இந்த அதிகாரம் நிறைந்த அந்த போதனையை பார்த்து ஆச்சரியப்படுகின்றார்கள். இயேசுவுக்கு இவ்வளவு ஒரு வல்லமை இருக்கிறது. வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன் என்பதை குறிப்பிடுகின்றார்கள். என்றுமுள்ள தந்தையாக, அமைதியின் அரசராக இருக்கின்றார். அப்ப அத்தகைய ஒரு இயேசுடைய இந்த வாழ்வு நம் ஒவ்வொருவருக்குமே மீட்பை கொடுக்கின்றது. இயேசுடைய பிறப்பு இன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலுமே இன்னும் பிறக்க போகிறவர்களுக்கும் இன்று இருக்கிறவர்களுக்கும் இயேசுடைய பிறப்பு ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்றது. அவருடைய எளிமை, ஏழ்மை, தீவன தொட்டியிலே அவரை கிடைத்து வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இயேசு தன் வாழ்நாள் முழுமையாய் எப்பொழுதுமே கடவுளுடைய அன்பை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து எல்லா மக்களையும் மீட்பதற்காக, பாவிகளை மீட்கவே வந்தேன், இழந்து போனதை தேடி மீட்கவே வந்தேன் என்று இயேசுடைய பிறப்பின் செய்தி இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கு அர்த்தத்தை கொடுக்கிறது. 2025 இந்த யூபிலி ஆண்டினுடைய இந்த நிறைவிலே நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்வது போல நாம் அனைவரும் எதிர்நோக்கின் பயணிகள் என்று சொல்வது போல இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே இந்த ஆண்டுடைய நிறைவிலே 2025ஆம் ஆண்டு யூபிலி ஆண்டிலே கிறிஸ்துடைய பிறப்பு விழாவை என்று மகிழ்ச்சியோடு இன்றைக்கு கொண்டாட இன்றைக்கு எல்லோருமே ஆர்வத்தோடு இருக்கிறோம், தயாரிக்கின்றோம். பல தயாரிப்புகள், பல்வேறு இழப்புகள், போர்கள், குழப்பங்கள், வெள்ளத்தினால் பாதிப்பு, கடுமையான மழை வெள்ளத்தினால் அநேக மக்கள் வீடுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, பொருட்களை இழந்து தவிக்கின்ற ஒரு பக்க நிலை, இன்னும் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் இன்னும் மாறவில்லை இன்னும் என்ற ஒரு வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான அவல நிலைகளை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையிலே இயேசுடைய பிறப்பு இன்றைக்கு யாருக்கு? இயேசுடைய பிறப்பு இன்றைக்கு சமூகத்திற்கு ஒரு மீட்பை கொடுக்கின்றார். அநேக மக்களை பாவத்திலிருந்து அநேக மக்களை மீட்டெடுக்க இயேசு ஆசைப்படுகின்றார். அதற்காக அவர் பிறக்கின்றார். இதைத்தான் நம்முடைய இயேசுடைய இந்த வாழ்விலே பார்க்கிறோம். நிறை வாழ்வை நோக்கி எல்லாரையும் இட்டு செல்கின்றார். நிலையான வாழ்வுக்கு எல்லாரையும் அழைத்து செல்கின்றார். அதான் இயேசுடைய பணி செய்யவே வருகிறார். மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 45 பணிவிடை பெற அல்ல, மாறாக பணிவிடை புரியவே வந்தேன் என்று சொல்லுகின்றார். அப்ப இயேசுடைய பிறப்பு, இயேசுடைய அந்த மதிப்பீடுகள், இயேசுடைய வாழ்வு யாருக்காக என்று பார்க்கிற பொழுது நம் அனைவருக்குமே, மனிதர் அனைவருக்குமே கடவுளுடைய அருளானது வெளிப்பட்டு இருக்கிறது. அதைத்தான் பவுலுடைய தீத்துவத்தை சொல்லுகின்றார், அருமையாக சொல்லுகின்றார். நாம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவன் நம்ம எல்லா நெறிகளிலும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, அந்த அளவுக்கு இயேசு நம்மை மீட்கின்றார்.
இயேசு நமக்கு வாழ்வு கொடுக்கின்றார். நானே உலகின் ஒளி என்று சொன்னவர், நானே நல்ல ஆயன் என்று சொன்னவர் இயேசு வருகின்றார். குழந்தையாக வருகிறார். தெய்வமே இந்த மனிதனை நோக்கி வருகின்றார். தெய்வமே நம்மை மீட்க வருகின்றார். அத்தகைய ஒரு நம்பிக்கை இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் கொண்டிருக்க திருவை இந்த நாள் இயேசுடைய பிறப்பை இன்றைக்கு நாம் கொண்டாட இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். எத்தனையோ மனிதர்கள் பிறக்கின்றார்கள். ஆனால் அவருடைய பிறப்பிலே அதுவும் இயேசுடைய இந்த பிறப்பு இந்த சமூகத்திற்கு ஒரு ஒளியூட்டக்கூடியவதாக இருக்கிறது. சமூகத்துக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதான் ஒவ்வொரு ஆண்டும் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கு இயேசுடைய பிறப்பை இன்றைக்கு கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில கொண்டிருக்கக்கூடிய அந்த எளிமை, நம்பிக்கை, தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், அதைத்தான் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே இயேசுடு நம்மிலே பிறக்க வேண்டும். அதான் இன்றைய நவீன காலத்திலே கொண்டாடப்படக்கூடிய கிறிஸ்து பிறப்பு விழா. இயேசு என்னிலே பிறக்க வேண்டும். அதைத்தான் நான் இந்த விழாவிலே நமக்கு சொல்லுகின்றார். இயேசு என்னிலே உருவாகி விட்டாரா? பார்க்கிறோம். கலாத்திய பவுலுடைய சொல்லுவார் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் வரை நான் பேறுகால வேதனையிட்டு தவிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கிறிஸ்து நம்மிலே உருவாக வேண்டும். கிறிஸ்து நம்மிலே வளர்க்கப்பட வேண்டும். இத்தனை ஆண்டு காலம் ஒவ்வொரு ஆண்டு நாம் நிறைவு கூர்ந்து இந்த டிசம்பர் மாதம் 25ஆம் நாளை கிறிஸ்துவ பிறப்பு விழாவை கொண்டாடுகிற நம் உள்ளங்களிலே எத்தகைய ஒரு மனப்பாங்கு இன்றைக்கு இருக்கிறது. இயேசு என்னிலே இருக்கிறாரா? உள்ள குடிலே இயேசு பிறக்கின்றாரா? என் மனதிலே இயேசுடைய விழுமியங்கள், இயேசுடைய வாழ்வு, இயேசுடைய போதனைகள், இயேசுடைய மதிப்பீடுகள், இயேசுடைய பல்வேறு விதமான அவருடைய நம்பிக்கை நிறைந்த வாழ்வு, சாட்சிய வாழ்வு, உண்மைக்கு, நீதிக்கு, அன்புக்கு, சமத்துவத்திற்கு, சகோதரத்துவத்திற்குரிய அவருடைய எளிமையான எழுச்சியான இந்த வாழ்வு எனக்கு இன்றைக்கு அர்த்தத்தை கொடுக்கிறதா? சிந்திப்போம், ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, பூ உலகில் நல்மனதோருக்கு அமைதி உண்டாக என்று வான தூதர்கள் வாழ்த்தியது போல இதோ இந்த நாளிலே இயேசுடைய பிறப்பை இந்த 2025 யூபிலி ஆண்டிலே நாங்கள் எல்லோருமே மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். இந்த பிறப்பு விழாவிலே சமூகத்தை ஆசீர்வதியும். இயேசுடைய இந்த பிறப்பினால் மீண்டும் ஒரு புதியதொரு உலகத்தை நாங்கள் படைக்க எங்களுக்கு தேவையான கிருபையும் ஆசீரும் இந்த நாளிலே கொடுக்கும்படியாக இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் இயேசுடைய பிறப்பை கொண்டாடக்கூடிய உள்ளங்களிலே கவலைகள், பிரச்சனைகள், நோய்கள், இடர்பாடுகள், இன்னும் வேலை வாய்ப்பில்லை, இன்னும் பல்வேறு குடும்பத்திலே இன்றைக்கு அவல நிலை, இன்னும் சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள், பணக்காரன், ஏழ்மை போன்ற பல்வேறு விதமான பாகுபாடுகள் இன்றைக்கு சமூகத்திலே இன்றைக்கு மனிதத்தை இன்றைக்கு சிதைத்து கொண்டிருக்கின்ற அவல நிலைகள் அனைத்தில் பிறந்தும் விடுதலையும் வெற்றியும் வாழ்வும் இயேசுடைய பிறப்பு வழியாக இந்த சமூகத்திற்கு இருந்த நாளை கொடுக்கும்படியாக இடத்துல வேண்டுகின்றோம். இயேசுடைய இந்த பிறப்பு வழியாக எல்லா மக்களுடைய உள்ளங்களிலும் இதோ மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்திகளுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னது போல இன்று தாவீதின் ஊரிலே மீட்பர் பிறந்துள்ளார் என்ற அந்த செய்தி எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திற்கும் நாங்கள் மீட்பு பெற வேண்டும் என்ற அந்த தாகத்தை புனித அகஸ்தியனார் சொல்வது போல, உன்னை அடைந்தால் என்று இறைவா என் உள்ளம் அமைதி காண்பதில்லை என்று சொல்வது போல நாங்கள் உம்மை தேடி வர உம்மையே நாங்கள் அன்று எவ்வாறு இடையர்கள் அன்று வந்திருந்த அந்த ஞானிகள் உம்மை ஆராதித்து தெண்டனிட்டு வணங்கினார்களோ அதுபோல ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை ஆலயத்திலே தேட உம்மிடத்திலே என்று நாங்கள் உம்மை நாடி வர ஜெபிக்கக்கூடிய நல்ல வாஞ்சையும் அருளும் சமாதானமும் எல்லா மக்களுக்கும் இந்த நாளிலே நிறைவாய் கொடுக்கும்படி இயேசுடைய பிறப்பு ஒவ்வொருவருக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கும்படி வாழ்வை வாழ வேண்டும் என்ற ஒரு நீதியை எல்லா உள்ளங்களிலும் கொடுக்கும்படி நல்ல குடும்ப சமாதானம், குடும்ப ஒற்றுமை, அருள் வளத்திலும் பொருள் வளத்திலும் உயரவும் இந்த ஆண்டிலே செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் இயேசுடைய இந்த வாழ்வு எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாக கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென்.